சிம்பிள். இதுதான் நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. மாக்குரு தனஜன எவ்வன கர்வம் ஹரதி நிமேஷாத் காலத் சர்வம். எம்எஸ்எம்மா அவ்வளோ அழகாக பாடியிருக்கா. எனக்கு நல்ல யௌவனம் இருக்குது, நல்ல பணம் இருக்குது, நல்ல ஒரு மனுஷால் இருக்கா அப்படிங்கிற ஒரு கர்வத்தில் இருக்காத ஹரதி நிமேஷாத் காலத் சர்வம். ஒரே க்ஷணம் பகவான் எல்லாத்தையும் ஒன்டேன்னு பறிச்சுடுவார். கேர்ஃபுல்லாக இரு. அதில் தான் ஒரு பெரியவாளோட ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான உபதேசம். பெரியவா பல்லாக்கில் போயின்னு இருக்கிறதே அப்பா கூட நடந்து போயிருந்தார் கீழே. அப்போ அவர் என்ன சொன்னார், சூரியனை பார்த்து நம்ம போனால் நிழல் பின்னாடியே வரும், ஆனால் அந்த சூரியனை விட்டுட்டு நிழலை பிடிக்க போனால் சூரியனை நிழலும் நம்ம கையில் படாது, சூரியனை நோக்கி போகிறோங்கிற அந்த ஆப்ஜெக்டிவும் நமக்கு போயிடும். அது மாதிரி தான் நீ ஒரு நல்ல கொள்கையை பார்த்து நீ போயிருந்தேன்னா பணம், புகழ், பதவி எல்லாம் பின்னாடியே வரும். அதை விட்டுட்டு ஏதாவது ஒன்று இதை நீ பிடிக்க பார்த்தேன்னா அந்த கொள்கையும் போயிடும், இதுவும் கிடைக்காது, ஜாகிரதையாருன்னு சொன்னாராம். இது அப்பா எல்லா லெக்சர்ஸ்லையும் சொல்லியிருக்கார். அப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் காஞ்சிபுரத்தில் நிறையா 100-200 பேர் இருக்கிறதே அப்பா திருப்பி இதையே சொல்லியிருக்கார், பெரியவா அப்படி சொன்னேனோ அப்படின்னு. பெரியவா நான் சொல்லலையே அப்படின்ட்டாரான். இல்லை அந்த ஊரில் நடந்து போகிறதே எல்லாம் சொல்லியிருக்கார், சொல்லவே இல்லை அப்படின்னாரான். எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாலாம். அப்புறம் அப்பா சொன்னாரான், எனக்கு புத்திக்கு இதெல்லாம் தோணாது, பெரியவா தான் எனக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கணும், வேறு தெரியாது. இல்லை அதுக்கு சொல்லப்பா, சூரியனை பார்த்து போனேன்னா நிழல் பின்னாடியே வரும், அதை விட்டுட்டு நிழலை பிடிச்சேன்னா சூரியனை பார்க்க போகிற நோக்கமும் போயிடும், நிழலும் கிடைக்காது. அதே மாதிரி பணம், பதவி, நீங்கள் ஒரு நல்ல கொள்கையை பார்த்து போனேன்னா பணம், பதவி, புகழ் எல்லாம் வேண்டாம் வேண்டான்னாலும் வரும். அதை விட்டுட்டு இதை ஏதாவது ஒன்று பிடிச்சேன்னா அந்த கொள்கையும் போயிடும், இதுவும் வராது. அந்த வேண்டாம் வேண்டான்னாலும் வருங்கிற எம்ஃபசிஸை விட்டுட்ட, அதான் திருப்பி சொல்ல நேரம்.